அமேசான் கேடிபி மூலமாக பப்ளிஷ் பண்ணாக்க நம்ம அமேசானில் மட்டும்தான் பப்ளிஷ் பண்ண முடியும். பட் சில பப்ளிஷிங் கம்பெனிஸ் மூலமாக பப்ளிஷ் பண்ணால் நம்ம அமேசானில் மட்டும் இல்லை, ஆப்பிள் ஐபுக்ஸ், கோபோ, பார்ன்ஸ் அண்ட் நோபல் அண்ட் வேர்ல்டு வைடு இருக்கிற நிறைய மார்க்கெட் பிளேசஸில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அண்ட் சில பப்ளிஷிங் கம்பெனிஸ் நமக்கு இதை ஃப்ரீயாக கூட கொடுக்குறாங்க இந்த சர்வீஸை. அது எந்தெந்த கம்பெனிஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அமேசான் கேடிபி பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது மூலமாக பப்ளிஷ் பண்ணாக்க நம்மளோட புக்கு வந்து அமேசானில் விற்கலாம், உலக அளவில் எங்கே வேணாலும் விற்கலாம். அதே மாதிரி இதர செல்ஃப் பப்ளிஷிங் கம்பெனிஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் என்னன்றது இப்போ பார்ப்போம். ஸோ பார்ன்ஸ் அண்ட் நோபல் அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனி. இது வந்து ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு புக் ஸ்டோர் மாதிரி ஆரம்பித்து இப்போ அவங்க வந்து ஆன்லைன் சேல்ஸ்லேயும் வந்து ஈடுபடுறாங்க. இது ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் கேடிபிக்கு. இவங்க மூலமாக நம்ம வந்து இபுக் க்ரியேட் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ பிரிண்ட் புக் கூட க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களோட ஃபார்மேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இபுக் ஒரு பிரிண்ட். அண்ட் தென் நம்மளோட ஃபைல்ஸை க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணணும் கேடிபி மாதிரி. அண்ட் அது மூலமாக நம்ம விற்கலாம். இது மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆக்சுவலாக இவங்களது கூட ஒரு டிவைஸ் இருக்குது, கிண்டில் மாதிரி, நூக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களோட மார்க்கெட் ப்ளேஸ் பார்த்திங்கன்னா Amazon.com மாதிரி bn.com இருக்குது. இது மூலமாக நிறையா மில்லியன்ஸ் ஆஃப் ரீடர்ஸ் கூட இருக்காங்க. ஸோ நம்மளோட இபுக் நம்ம இங்கே பப்ளிஷ் பண்ணுறதுல நமக்கும் உதவும். எஸ்பெஷலி இது வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில், அமெரிக்கா, யூரோப் மாதிரி கண்ட்ரீஸில் இது வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ இது நமக்கு அங்கே நிறையா விற்று நம்ம ஆர்டர்ஸும் ட்ராக் பண்ணிக்கலாம் இவங்களோட வெப்சைட் பப்ளிஷிங் பிளாட்ஃபார்ம் மூலமாக. ராயல்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஐ திங்க் இட்ஸ் லிட்டில் பிட் மோர் தென் கேடிபி. இப்போ நீங்கள் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இங்கே மேக் மணி அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களோட ராயல்ட்டி பார்த்தீங்கன்னா மோரோலெஸ் 70-30% தான் சொல்கிறாங்க, ஜஸ்ட் லைக் கேடிபி. பட் இவங்களோட இந்த ஆப்ஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்து கேடிபி செலக்டில் மாதிரி ஒரு லாக் இதில் கிடையாது. அதாவது ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி அவசியம் இல்லை. ஸோ அதனால் நமக்கு $0.99 நம்ம புக்கு விற்றா கூட நமக்கு 70% ராயல்ட்டி கிடைக்கும். வேறஸ் நீங்கள் கேடிபியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸிங் வந்து 70% ராயல்ட்டி வேணும்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து $2.99 இருக்கணும். அதுவே நமக்கு 0.99 or 99 சென்ட்ஸில் விற்கிறதா இருந்தால் 35% ராயல்ட்டியில் தான் அவங்க வந்து ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் நமக்கு பார்ன்ஸ் அண்ட் நோபலில் வந்து இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கூகுள் ப்ளே. இந்த கூகுள் ப்ளேயில் வந்து புக்ஸ் பார்ட்னர் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது மூலமாக நம்ம வந்து ஃப்ரீயாகவே சைன்அப் பண்ணி நம்மளோட புக்கை கூகுள் ப்ளேயில் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கே தெரியும், கூகுள் ஆல்சோ இஸ் ப்ரிட்டி ஃபேமஸ். அவங்களோடது வந்து 75+ கண்ட்ரீஸில் இருக்குது. அண்டு ஸோ மெனி டிவைசஸ், ஆண்ட்ராய்ட் டிவைசஸ் இருக்குது பில்லியன் கணக்கில். ஸோ நம்மளோட ஆண்ட்ராய்ட் டிவைசஸ் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இந்த கூகுள் ப்ளே அந்த ஒரு ஆப்பு மூலமாக நம்மளோட புக்கை வந்து ரீடர்ஸ் வாங்கி படிக்கலாம். அண்டு இதில் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுற ப்ராசஸ் வந்து சிம்பிள். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், புக்கு பப்ளிஷ் பண்ணணும், அது ப்ரொமோஷன் ஆப்ஷன்ஸ்லாம் அவங்க கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ நமக்கு இதில் 70% ராயல்ட்டி கிடைக்கும். ஒன் மோர் குட் நியூஸ் வந்து இதுலேயும் உங்களுக்கு வந்து இந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி ஆப்ஷன் கிடையாது. அண்ட் கூகுள் ப்ளேயில் இப்போ புதுசாக அவங்க ஒரு மேஜர் அட்வான்டேஜ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட புக்கை ஒரு ஆட்டோ நேரேட்டட் ஆடியோ புக்காக கூட பப்ளிஷ் பண்ணலாம். அண்ட் இது ஆக்சுவலாக ஒரு பீட்டா ப்ரோக்ராம். ஸோ இன்னும் அவங்க டெஸ்டிங் ப்ராசஸில் தான் இருக்குது. பட் இட் இஸ் ஸ்டில் அவைலபிள். உங்களுக்கு வந்து இது மூலமாக இந்த மொழிகள் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். இதில் ஹிந்தி கூட இருக்குது, இங்கிலீஷும் இருக்குது, தமிழ் இல்லை. பட் ஐ திங்க் ஃப்யூச்சரில் இதுவும் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இதை நான் ட்ரை பண்ணி பார்த்ததில்லை. பட் ஐ திங்க் இது வந்து அவங்க ஏஐ யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் இதில் இந்த ஒரு அவைலபிலிட்டி இப்போ இருக்குது. இது அவங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்றதே ஒரு பெரிய நியூஸ். ஸோ இட்ஸ் எ குட் திங். அடுத்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் டு டிஜிட்டல். இது ஆக்சுவலாக ப்ரிட்டி ஃபேமஸ். நிறைய பேருக்கு உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்து டிராஃப்ட் டிஜிட்டல் மூலமாக நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் நிறையா மார்க்கெட் பிளேஸஸில் பப்ளிஷ் பண்ணலாம். ஐ திங்க் இவங்க வந்து அமேசான் கேடிபி கூட பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இவங்க மூலமாக போனாங்க. ஆல்சோ இவங்ககிட்ட வந்து ஒரு நல்ல இபுக் இன்டீரியர் ஃபார்மேட்டிங் சர்வீசஸ் கூட இருக்குது அவைலபிளாக. இது மூலமாக நம்ம போகிறதுனால ப்ரொமோஷன் ஆப்ஷன்ஸும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இதில் சைன்இன் பண்ணி காமிக்கிறேன். இது என்னோடய புக். இதில் வந்து டிராஃப்ட் டிஜிட்டலில் வந்து நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் முதல்ல. ஸோ இதில் வந்து இபுக், பிரிண்ட் புக், ஆடியோ புக் அண்ட் ப்ரொமோஷன் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ன்ஸ் அண்ட் நோபலில் கூட இவங்க விற்கிறதுக்கு உதவுறாங்க. ஸோ நீங்கள் தனியாக பிஎன் இந்த மாதிரி பார்ன்ஸ் அண்ட் நோபலில் போய் நீங்கள் தனியாக பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அப்படியும் பண்ணலாம். பட் நீங்கள் டிராஃப்ட் டிஜிட்டல் மூலமாக வந்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து டைரெக்டாக அந்த ஸ்டோர்ஸ்லாம் விற்கிறதுக்கு உதவுறாங்க. அண்ட் ஆப்பிள் புக்ஸ் அண்டு ஓவர் டிரைவ், ரெக்குடன், கோபோ, ஸோ இது எல்லாத்துலேயுமே நமக்கு விற்கிறதுக்கு வந்து டிராஃப்ட் டு டிஜிட்டல் வந்து உதவுறாங்க. இதில் இன்னொரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாஷ் வேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் கூட இருக்குது. அண்டு டிராஃப்ட் டு டிஜிட்டல் வந்து ஸ்மாஷ் வேர்ட்ஸை அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்னொரு ஃப்ரீ ஆப்ஷன் நமக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு. அடுத்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து lulu.com.
lulu.comல வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம் ஆஃப்கோர்ஸ். அண்ட் நீங்கள் இதில் இபுக் ஒரு பேப்பர் பேக் பிரிண்ட் புக் கூட நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம். நாட் ஜஸ்ட் புக்ஸ், இது மூலமாக நமக்கு நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் கூட கஸ்டம் பிரிண்டட் புக்ஸ் கூட க்ரியேட் பண்ணலாம். என்னன்றது இன்னும் கொஞ்சம் நாள் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் நாட் ஒன்லி தேட், இது மூலமாக உங்களுக்கு நிறைய கைட்ஸ் கூட அவங்க வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் அதை பார்க்கலாம் இந்த இடத்துல. ஸோ இந்த கைட்ஸ் அண்ட் டெம்ப்ளேட்ஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் இந்த கைட்ஸ் வந்து உங்களுக்கு லுலுவில் பப்ளிஷ் பண்ணுறது எப்படின்றது வந்து மோஸ்ட்லி அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அது மூலமாக நமக்கு ஒரு சில எக்ஸ்ட்ரா விஷயங்கள் கூட நம்ம வந்து ஃபார்மேட்டிங் விஷயமாக கற்றுக்கலாம். ஸோ இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸிங்னு போகும்போது இபுக் ஆப்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பிடிஎஃப் அண்ட் இபப் இது ரெண்டுமே நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம். அண்டு உங்களோட வேர்ட் டாக்குமெண்ட் மூலமாக கூட அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஃபார்மேட்டிங் பண்ணி பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ இது மூலமாக விற்கிறதுனால அவங்க வந்து லுலுவோட புக் ஸ்டோரில் தான் விற்கிறாங்க. அண்டு சம்டைம்ஸ் இந்த ரீட்டெயில் சைட்ஸ் உங்களோட குளோபல் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ் இருக்குது, அது மூலமாக வந்து உங்களுக்கு இந்த இன்னும் நிறைய இருக்கிற ரீட்டைலர்ஸ் கூட வைக்கலாம். ஃப்ரீயாக பப்ளிஷ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுலு புக் ஸ்டோர் மட்டும்தான். பட் உங்களுக்கு இந்த குளோபல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆப்ஷன் வேணும்னா ஒன் டைம் ப்ராசஸிங் ஃபீ வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு $5 அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து pothi.com. pothi.com வந்து அவங்களோட ஓன் ஸ்டோர் இருக்குது, நம்ம பார்ன்ஸ் அண்ட் நோபலில் பார்த்த மாதிரி. பேசிக்கலி pothi.com வந்து அவங்க ஒரு பிரிண்ட் ஆன் டிமாண்ட் சர்வீஸ். ஸோ நம்ம இதில் பப்ளிஷ் பண்ணும்போது ஏதாவது ஆர்டர் வந்ததுன்னா இவங்க வந்து பிரிண்ட் பண்ணி அவங்களே ஷிப்பிங்லாம் பார்த்துப்பாங்க. அது மூலமாக வர ராயல்ட்டிஸும் நமக்கு ஒரு ஷேர் கிடைக்கும். அகைன் இது வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸ். பட் உங்களுக்கு இதில் வந்து பப்ளிஷ் பண்ணுறது வந்து சம்டைம்ஸ் ராயல்ட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக வரலாம். மோரோவர் இது வந்து இந்தியா பேஸ்ட். ஸோ உங்களுக்கு இந்தியாவுக்குள்ளே விற்கிறதுக்கு போத்தி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி போத்தியோட இந்த புக் ஸ்டோரில் விற்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். அண்ட் இவங்க மூலமாக நீங்கள் வந்து இபுக்கும் க்ரியேட் பண்ணலாம், பிரிண்ட் புக்கும் க்ரியேட் பண்ணலாம், பேப்பர் பேக்கும் க்ரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டு வந்து பென்சில் அப்படின்னு ஒரு ஆப், ஒரு பிளாட்ஃபார்ம். இது ஆக்சுவலாக ஃப்ரீ கிடையாது. பட் இது வந்து நான் இந்த லிஸ்ட்டில் ஏன் ஆட் பண்ணேன்னா, சம்டைம்ஸ் சில பேர் வந்து எஸ்பெஷலி ஃபிக்ஷன் ஆத்தர்ஸ்க்கு வந்து இது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ். பட் நீங்கள் ஃபிக்ஷன் கதை எழுதுறீங்க அண்ட் ஆல்சோ இது உங்களுக்கு ஒரு ஃபிலிம் ஆர் ஒரு மூவி, ஒரு வெப் சீரிஸ் மாதிரி க்ரியேட் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா உங்களுக்கு அதையே உங்களோட ஒர்க்கை ஈவன் இந்த பென்சில் ஆப் மூலமாக நீங்கள் வந்து வெப் சீரிஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு ஈஸியாக பிச் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட் வந்து ஆப்பிள் புக்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டிராஃப்ட் டிஜிட்டல் மூலமாக கூட நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம். பட் நீங்கள் டேரெக்டாக உங்களோட புக்கை பப்ளிஷ் பண்ண விரும்புகிறீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு வந்து உங்களோட புக்ஸை நீங்கள் வந்து ஆப்பிளோட புக் ஸ்டோரில் வந்து நீங்கள் வந்து உங்களோட புக்கை விற்கலாம். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த ஆப்பிள் புக்ஸ் ஃபார் ஆத்தர்ஸில் கிடைக்கும். இதில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இதில் எப்படி பப்ளிஷ் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. இதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு iTunes கனெக்ட் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். இது வந்து ஃப்ரீ தான். நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட் வந்து நமக்கு வந்து கோபோ ரைட்டிங் லைஃப், அதாவது ராக்குடன் கோபோவோடது. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்ன்ஸ் அண்ட் நோபலில். ஸோ உங்களுக்கு கோபோ ரைட்டிங் லைஃப் அப்படின்னு ஒரு செல்ஃப் பப்ளிஷிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது. இது மூலமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி உங்களோட இது புக்கை பப்ளிஷ் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து இது வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு போகிறது. பட் இது மூலமாக உங்களுக்கு இபுக், ஆடியோ புக் இதெல்லாமே நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். இதில் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களோட புக்கு வந்து அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இவங்களும் குளோபல் மார்க்கெட் கொடுக்குறாங்க. அண்ட் ராயல்ட்டிஸ் பார்த்திங்கன்னா இவங்களும் அப் டு 70% ராயல்ட்டிஸ் கொடுக்குறாங்க. ஸோ சிமிலர் டு அமேசான் KDP. அண்ட் இதுவும் உங்களுக்கு வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ரீடர்ஸ் இருக்காங்க உலக அளவில். இதுவும் ஒரு ஃப்ரீ சர்வீஸ். அண்ட் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பப்ளிக் லைப்ரரிஸ்க்கெலாம் நம்மளோட புக்ஸை கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஸோ அது ஓவர் டிரைவ் அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. அது மூலமாக இவங்க வந்து பப்ளிக் லைப்ரரிஸ்க்கெலாம் இவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ மானிட்டைசேஷன் பொட்டென்ஷியல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அமேசான் KDP வந்து இட் டெஃபினெட்லி ஸ்டாண்ட்ஸ் அவுட் ஃப்ரம் காம்படிஷன். ஏன்னா அமேசான் வந்து நிறைய ரீச் இருக்குது உலகத்தில். பட் அதுக்காக மற்ற பப்ளிஷிங் பிளாட்ஃபார்ம்ஸை நம்ம வந்து இக்னோர் பண்ணவும் முடியாது. ஸோ உங்களுக்கு மற்ற செல்ஃப் பப்ளிஷிங் கம்பெனிஸில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த அனுபவம் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கீழே சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் இது வந்து உதவியாக இருக்கும். வெவ்வேறு பிளாட்ஃபார்ம்ஸில் பப்ளிஷ் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாத்துலேயுமே கான்ஸ்டண்ட்டாக நமக்கு விற்க உதவும் ஒரு கருவி வந்து புக் கவர்ஸ். என்ன தான் நம்ம மார்க்கெட்டிங்கும் பண்ணாலும் புக்கோட கவர் டிசைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் அது ஒரு அட்ராக்டிவாகவும் ஒரு கிளிக் ஒர்த்தியாகவும் இருக்கணும். மக்கள் அதை பார்த்து அதை கிளிக் பண்ணி போனால் தான் நம்மளோட புக் டீட்டெயில்ஸ் என்னன்றது உள்ளே தெரியும். ஸோ அந்த கவரை நம்ம பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம புக் கவர் மற்ற காம்படிஷனுக்கு நடுவில் எப்படி தெரியறது, அண்டு கலர்ஸ் நல்லா இருக்கா, கான்ட்ராஸ்டிங்காக இருக்கா, அண்டு லெஜிபிள் டெக்ஸ்ட் இருக்கா, ஸோ புக்கோட டைட்டில், சப்டைட்டில் எல்லாமே கிளியராக தெரியுமா, இப்படி எல்லா டெஸ்ட்டுமே பண்ணலாம். அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்கலாம்.